வணக்கம் உறவுகளே. எல்லாரும் தாவேக அரசு எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்கியதை பற்றி சர்ச்சைகள்னு சொல்கிறாங்க. சரி, எம்எல்ஏக்கு கார் வழங்கினாங்க, ஓகே, வாக்குறுதிகள் கேட்டாங்க. சரி, ஒரு எம்எல்ஏ காரில் போய் இறங்கணும், எல்லாம் அவங்களும் ஒரு ஒரு பொசிஷன் இருக்கணும்னு நினச்சிருக்கீங்க, ஓகே, தப்பில்லை. இப்போது மாவட்ட ஆட்சியாளரில் எல்லோரும் இருசக்கர வாகனம் வேணும்னு சொல்லி மனு கொடுக்குறாங்க. 1200 கோடி நீங்கள் கார் எம்எல்ஏக்களுக்கு லக்ஸுரியான காருக்கு செலவு பண்ணினீங்க, அதுக்கு செலவு பண்ணலன்னா அது நிச்சயமாக கேள்விக்குறியாக தான் இருக்கும். இது எல்லாத்தை விட முக்கியமான ஒரு விஷயம், தூய்மை பணியாளர்கள். ஏன் அவங்க உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? அவங்க மனுஷராக தெரியலையா உங்களுக்கு? எல்லாரும் விவசாயிகளுக்கு குரல் எழுப்புறீங்க, ஆனவனா விவசாயிகள்ன்றீங்க. அவங்க விவசாயிகள் மட்டும்தான் மக்களா? விவசாயிகள் நம்ம வாழ்வாதாரம், அவங்க நம்ம நாட்டோட முதுகெலும்பு, இல்லைன்னு சொல்லலை. அவங்களுக்கு மின் வாரியம் மூலயமா சாகுபடி பிரச்சனை இருக்குது, நீர் பிரச்சனைகள் இருக்குது, மின்சார பிரச்சனைகள் இருக்குது, கொள்முதல் பிரச்சனை இருக்குது, விற்பனை பிரச்சனை இருக்குது, வரி பிரச்சனை இருக்குது. எல்லா பிரச்சனையும் விவசாயிகளுக்கு இருக்குங்க, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. நீங்கள் சொன்னதை அத்தனை நாங்கள் ஆமோதிக்கும். ஆனால் துப்புரவு பணியாளர்கள் ஏன் அவங்க மனுஷராக தெரியலையா? அவங்க கோரிக்கைகள் யார் காதுலையும் விழலையா? முதல்வருக்கு இது காதுக்கு எட்டலையா? அவங்களுக்கு பணி நியமனம் கிடையாது, ஊதியம் கிடையாது, ஓய்வூதியம் கிடையாது. அவங்களுக்கு என்ன சலுகைகள் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம்? முறையான பாதுகாப்பு கிடையாது, சரியான மரியாதை கிடையாது சமூகத்தில். எத்தனையோ இன்னல்கள் அவங்க சந்திக்கிறாங்க டே டு டே லைஃப்பில். அவங்கள யாரும் சில பேர் பல இடங்களில் மனுஷராக கூட மதிக்கிறதுலான்னா அவங்களாம் இல்லைன்னா நம்ம நாரிடுவோங்கிறது யாருக்கும் தெரியல. இதுக்கு நிச்சயம் ஒரு முடிவு வேணும். இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க இந்த விஷயத்தை முதல்வருக்கு எட்டுற வரைக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இது நிச்சயம் ஒரு காதுக்கு போய் சேரணும்.